திரு பீட்டர் அல்போன்ஸ், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அஜித் பவாருக்கு கட்சி சொந்தம் அப்படின்ற முடிவை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இல்ல, அதாவது ஏற்கனவே சிவசேனாவிலையும் அதை பாரித்தான் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதாவது சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கிற கட்சி ஒன்று, சட்டமன்றத்திற்கு வெளியே இருக்கிற அமைப்பு ரீதியான ஸ்தாபன ரீதியான கட்சி ஒன்று. எல்லாமே ஆர்கனைசேஷன் விங் அண்ட் பார்லிமெண்டரி விங். இதை போன்ற சூழ்நிலைகள்ல கட்சி எங்கே உடைந்திருக்கிறது, எப்படி உடைந்திருக்கிறது என்று தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு புளோட்டிங் அசெட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க நிதிஷ்குமாரை நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அது புளோட்டிங் பிளான்ஸ் மாதிரி, இந்த கூட்டணி அந்த கூட்டணி, அதற்குள்ள இருக்கிற மாதிரி கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட எல்லாரையும் ஒரு கட்சிக்குள்ள வைத்து பாதுகாப்பதே பாஜகவினுடைய ஆட்சியில ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல நீங்க பாத்தீங்க 48 மணி நேரத்தில் அந்த எம்எல்ஏக்களை பாதுகாப்பதற்காக அந்த மாநிலத்தினுடைய மாநில கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வெளியே தூக்கி கொண்டு ஓட வேண்டியதாக இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு வாக்கெடுப்பு நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்த உடனே காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு காங்கிரஸ் கட்சி பதறி பதறி ஓட வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே பாராளுமன்ற ஜனநாயகம் எங்கேயோ அழுகி கொண்டிருக்கு. கெட்டிங் ராட்டன் சம்வேர். இதை போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்க தொடர்ந்து அனுமதித்தால் கட்சிகளுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பார்லிமெண்டரி டெமோக்ரசி ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தி பார்ட்டி சிஸ்டம். சோ ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கை, ஒரு தலைமை, ஒரு வரைமுறையான சட்டத்திட்டங்கள், தேர்தல் இவற்றுக்குள்ளதான் நடக்கு. இந்த கட்சிகளின் அடிப்படையிலே நடக்கப்படுகிற தேர்தல் தலைமை மீது முரண்பாடு ஏற்பட்டு வெளியில வராங்க. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இல்ல, அதாவது நான் வெளியே வருகிறார்களா அல்லது வெளியே வருவதற்காக நிர்பந்திக்கப்படுகிறார்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி பாருங்க, ஒவ்வொரு கட்சியையும் தன்னோடு உடன்படவில்லை என்றால் உடைப்பது, தன்னோடு அந்த மாநில அரசு தனக்கு எதிராக ஒரு நிலையில் இருந்தால் அதை நிர்மூலமாக்குவது, அதை செயல்பட விடாமல் தடுப்பது. இப்படி ஒரு ஒன்றிய அரசு தன் கையில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு ஜனநாயக நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. இன்னைக்கு பாகிஸ்தான்ல அதான் நடந்திருக்குது, பங்களாதேஷ்ல அதான் நடந்திருக்குது. ஜனநாயக நிறுவனங்களாகிய தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், இன்னும் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக ஆள்கின்ற அரசினுடைய கைக்குள்ளே போகின்ற போது அந்த நிறுவனங்களை அந்த அரசு நினைத்தபடியெல்லாம் அதை செயல்பட வைக்கிறது. அதுக்காகத்தான் உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு வழிகாண்பித்தார்கள். அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நியமிக்கப்பட வேண்டும், அந்த தேர்தல் ஆணையத்தை நியமிக்கின்ற இடத்துல யார் இருக்க வேண்டும், அதை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒன்று, பிரதமர் ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று. ஆனால் அதை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்திலே இந்த அரசு என்ன செய்தது, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படுகிற இன்னொரு கேபினெட் அமைச்சர். அதை போல சூழ்நிலையில இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுகின்ற போது தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள், மாலையிலே 5 மணிக்கு அவர்கள் ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கின்ற பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். இரவு 8 மணிக்கு அவர்களை தேர்தல் ஆணையராக ஒன்றிய அரசு நியமிக்கிறது. இதை போன்ற நியமனங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை கெடுத்துவிடும். தேர்தல் ஒரு ஜனநாயக நாட்டில் வெற்றிகரமாக இருப்பதற்கு முதல் காரணம் மக்களுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தின் மீதும் அது நடத்துகின்ற தேர்தல் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் எப்படி நினைத்தபடியெல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் நிர்மூலமாக்குவதும், இதற்காக விசாரணை நடத்தினார்களா, விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்தார்களா, அதற்கான வாய்ப்பு சரத்பவாருக்கு வழங்கப்பட்டதா, இதை போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஆகவே இதை போன்ற ஒரு மாநிலங்களவை தேர்தலை காண்பித்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில அங்க இருக்கின்ற பாஜக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ், கட்சியில பிளவு ஏற்படுது, கட்சியில பிளவு ஏற்படுது, அதிருப்தியில இருக்கிறவங்களும் பிளவை ஏற்படுத்தி கொண்டு வெளியே போறவங்களும் தேர்தல் ஆணையத்தை அணுகுகிறார்கள்.
உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதிக்குது, 31ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும்னு ஒரு காலக்கெடு விதிக்குது. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்குது. இதுக்கும் அரசுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? பாஜக அரசுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? அரசியலுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம சந்தேகிக்க முடியும்? நீங்க இந்த தேர்தல் ஆணையர்கள் நீங்க சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அதை நான் எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்று நான் யோசிக்கிறேன். தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை பற்றி தேர்தல் ஆணையர்கள் பிரதமர் ஒவ்வொரு தேர்தலிலும் பிரதமருடைய சுற்றுப்பயணம் அறிவிப்புகள் முடிந்தவரை காத்திருந்து அதற்கு பிறகு தேதி அறிவித்த நாட்களை எல்லாம் நாம் கடந்த முறை பார்த்தோம். ஒரு வழக்கமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு தேதியிலே அறிவிக்காமல் பிரதமருடைய நிகழ்ச்சி நிரலினுடைய அடிப்படையிலே பிரதமர் தன்னுடைய முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்து தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் அனைத்தையும் அறிவித்த பிறகுதான் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுகின்ற செய்தி ஒன்றும் புதிதல்ல. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த நேர்முக இன்டர்வியூ நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆபத்தான கட்டத்திற்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் உணர்கிறோம். இன்னைக்கு இந்த இவிஎம்ஸ் மேல இவ்வளவு பெரிய சந்தேகங்கள் வர வேண்டியதற்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் இருந்த இவிஎம்ஸ் பாதுகாப்பு யார் கையில இருந்தது? அதை எப்படி பாதுகாக்கப்பட்டது? இன்னைக்கு அதனுடைய மெயின்டெனன்ஸ் யாருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள்? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள். இன்னும் இஸ்ரேலில் இருந்து நாம் பெற்றிருக்கிற அந்த ஸ்பைவர் அதற்கு என்ன தாக்கம்? அதற்கு அடுத்தாற்போல அடுத்த கட்டமாக இஸ்ரேலில் இருந்து வந்திருக்கிற ஸ்பைவர் உச்சநீதிமன்றமே அதற்கு ஒரு முடிவு சொல்ல முடியவில்லை. உச்சநீதிமன்றம் அதற்கு ஒரு தீர்ப்பும் தரவில்லை. உச்சநீதிமன்றம் நியமித்த குழு என்ன சொன்னது? பெகாசு சம்பந்தமாக நாங்கள் நடத்திய விசாரணைக்கு ஒன்றிய அரசு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, அதனால் எங்களால் மேற்கொண்டு விசாரிக்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் அதோடு நிறுத்திக் கொண்டது. அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடித்து விட்டது. ஆகவே பெகாசஸ் என்கிற அந்த மிலிட்டரி கிரேட் ஸ்பை இன்டெலிஜென்ஸ் சாப்ட்வேர் ராணுவ அளவுக்கு தொழில்நுட்பம் நிறைந்தத ராணுவம் சம்பந்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாப்ட்வேரை ஒரு தனிமட்ட குடிமகன் மீது இந்த அரசு பயன்படுத்துகிறதா இல்லையா என்கிற அந்த கேள்விக்குள்ளே கூட உச்சநீதிமன்றம் போவதற்கு விரும்பவில்லை. இதைத்தான் நான் சொல்றேன், ஜனநாயக நிறுவனங்கள் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்றேன்.